அனைவருக்கும் வணக்கம். லாஸ்பேட்டை பகுதியில் குறிஞ்சி நகரை சேர்ந்த இந்த பகுதி மிகவும் ஒரு அழகான பகுதி. இந்த பகுதியில் பூங்கா இல்லாமல் ரொம்ப காலமாக மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சாமிநாதன் சார் இங்கே ஒரு பூங்காவை அமைத்து தர சொல்லி அவரிடம் நாங்கள் வள்ளலார் மன்றத்தின் மூலியமாகவும் பொதுமக்கள் மூலியமாகவும் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதை ஏற்று அவங்க ஒரு சிறிய அளவில் விளையாட்டு பூங்கா முதல்ல தலைவராக இருக்கும்போது அந்த பூங்காவை அமைச்சு கொடுத்தாங்க. அது இங்கே இருக்கிற சிறியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சது. மற்றும் அந்த பூங்கா நடைபாதை செய்வதற்கும் ஒரு ஓய்வெடுப்பதற்கும் இந்த முதியோர்கள் எல்லாம் ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு அமைதியாக இங்கே அமர்ந்து அவர்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காக இங்கே ஒரு பூங்கா பெரிய அளவிலே வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்தோம். அதை ஏற்று மீண்டும் அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இந்த பூங்காவை நமக்காக சிறப்பான முறையில் செய்து கொடுத்தார். இந்த பூங்காவில் இன்று நீங்கள் பார்க்கலாம், லாஸ்பேட்டை சாலை ஓரமாக நடக்கும் பொழுது நிறைய விபத்துகள் முதியோர்களுக்கு ஏற்பட்டது. இப்போது இந்த பூங்காவை முதியோர்கள் பயன்படுத்துவதனால் அந்த விபத்துகளில் இருந்து அவர்களை காக்கப்பட்டது. அவர் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் சாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து மக்களுக்காக கொரோனா காலத்திலும் மற்ற பேரிடர் காலத்திலும் உதவிகள் செய்வதிலே அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு செயல்படுகிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.